இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த மண்ணின் மைந்தர்களே, வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற நண்பர்களே, சுற்றி ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, ஆங்காங்கே நின்று இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற அல்லது கவனிப்பது மாதிரி நின்று கொண்டிருக்கிற அன்பிற்கினிய நண்பர்களே, சின்னஞ்சிறுவர்களே, இளைஞர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரம் ஒரு புத்தக திருவிழாவில் நேரம் கிடைச்சது அப்படின்னா இது தர்மபுரியாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே போட்ட நேரத்தை விட அதுக்கப்புறம் மேடையில் உள்ளவங்க எல்லாரும் பேசி எப்பயுமே தாமதமாகும். 6 மணின்னு போட்டாலே நம்ம மக்கள் 7 மணிக்கு தான் வருவாங்க. அதுதான் இந்தியன் டைம் அப்படின்னு நம்ம வேற வச்சுருக்குறோம். ஆனால் தர்மபுரியில் மட்டும்தான் 7 மணிக்கு உங்களுக்கு மேடை தருவோம்னு தங்கமணி ஐயா சொன்னாங்க. 6:45 மேடையை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த நேர நிர்வாகம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. நம்ம இன்றைக்குமே சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு ஒரு 33% தாங்க அப்படின்னு கெஞ்சி போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் மேடையை முழுக்க 100% பெண்களுக்காகவே கொடுத்திருப்பதற்காகவே உங்களுக்கு பெண்களின் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்மபுரி அப்படின்னாலே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் தெற்கு பக்கத்துலேருந்து வர்றோம், நீங்கள் வடமேற்கு பக்கம் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளாம் ஆப்போசிட்டில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயணம் செய்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ராஜபாளையத்திலேருந்து நான் வர்றேன். நீங்கள் குற்றாலம் போகணும்னா எங்கள் ஊரை தாண்டி தான் போய் ஆகணும். அப்படி சொன்னால் உங்களுக்கு அடையாளம் தெரியும். ராஜபாளையம்னா எதுக்கு ஃபேமஸ் தெரியும்ல? அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். அதை என்னையவே பார்த்தே சொல்லுங்கள். நாய் அப்படின்னு. நாய் நன்றி உள்ள ஒரு பிராணி. சமீபத்தில் அதுதான் பாடாப்பட்டுருக்கு வேறு. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம். அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். தர்மபுரி அப்படின்னாலே எங்கள் மனசில் நிற்கிற அந்த ஒரே ஒரு நேம் என்ன பேர்? அது அதியமான் தான். எல்லாருமே அதை சொல்லி தான் தொடங்கியிருப்பாங்க. நானும் அதை சொல்லி தான் தொடங்குவேன். ஏன்னா நான் தயார் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால் நானும் டைமிங்கோட கொஞ்சம் ரைமிங்கோட அதியமான் பற்றி சும்மா ஒரு வரியில் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஏன்னா இந்த தர்மபுரியில் நம்ம புத்தக திருவிழா என்கின்ற ஒரு கலை இலக்கிய விழாவை நடத்துவதற்கு ஒரு பெரிய பொருத்தம் இருக்கிறது. ஏன்னா புத்தக திருவிழா அப்படிங்கிறது வெறுமனே பானிபூரி வாங்கி சாப்பிட்றதுக்கும் டெல்லி அப்பளம் சாப்பிட்றதுக்கும் சாயந்தரமான பொழுது போகாமல் வந்து உட்காந்து வேடிக்கை பார்ப்பதற்குமான ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, இது அறிவை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான கலை இலக்கிய திருவிழா தான் இந்த புத்தக திருவிழா. இது அதியமானுடைய மண், இந்த தகடூர் அப்படிங்கிறது. ஏன் இது ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கல்வி, கலை, இலக்கியம், மொழி, சொற்களை, விழுமியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விழா தான் இந்த புத்தக திருவிழா. இப்போ பாருங்கள், ஒரு அதிசயமான ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வைங்க, ஒரு அபூர்வமான ஒரு பொருள் கிடைக்கிறது. கிடைப்பதற்கு அரிய ஒரு பொருள் கிடைக்கிறதுனா அது யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு எழுதப்படாத விதி அப்படின்னா அரசருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட தான் அது போகும். இருக்கிறதுல யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கிறது, ஒரு புதையல் கிடைக்கிறது, ஒரு பொக்கிஷம் கிடைக்கிறதுனா அது யாருக்கிட்ட இருக்கும்னா அரசரிடம் அல்லது அரசாங்கத்திடம் இருக்கும். இதுதான் எழுதப்படாத ஒரு விதி. அதே மாதிரி தான் அதியமான் கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு பொருள் கிடைக்கிறது. கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிறது. அதை அவர் தன்னக்காக வைத்து கொள்ளாமல் ஔவைக்காக கொடுக்குறார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, எப்பயுமே இந்த உயரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நம்மளே வச்சுக்கோங்களேன், நம்ம மனித குணம் என்ன அப்படின்னா, நம்மளை விட அந்தஸ்தில் பெருசாக இருக்கிறவங்களுக்கு, நம்மளை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருள் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எப்படிப்பட்ட பொருள் கொடுப்போம்? நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சிறந்த பொருளை கொடுப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் நம்மளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம பரிசாக கொடுப்போம். அதே இது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, இல்லை நம்மளால் ரொம்ப கண்டுக்கப்பட வேண்டாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பரிசாக கொடுக்கும்போது என்ன கொடுப்போம்? நமக்கு எது தேவையில்லையோ அதை கொடுப்போம், நமக்கு எது வேண்டாததோ அதை கொடுப்போம். போனால் போகுது அப்படின்னு கைக்கு கிடைச்ச எதையாவது ஒன்று கொடுப்போம். இதுதானங்க உலக வழக்கம். இப்போ அதியன் யாரு? அரசன். ஔவை யாரு? அவனை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு புலவர் தான். ஆனால் அதியன் தனக்கு கிடைத்த ஒரு அரிய பொருளை யாருக்கு கொடுக்கிறான்? அவனை சார்ந்திருக்கிற ஒரு புலவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் தன்னை விட தமிழ் முக்கியமானது என்பதை உணர்ந்த ஒரு மன்னன் ஆண்ட பூமி இந்த தர்மபுரி பூமி. அதற்காகவே இங்கே வாழுவதற்கு நீங்கள் எத்தனை பேரும் ஒரு கிடைத்தற்கரிய பேறு பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி தான் அரிய ஒரு கலை திருவிழா, ஒரு புத்தக திருவிழா, ஒரு அறிவுசார் திருவிழா இந்த மண்ணில் நடப்பது என்பது ரொம்ப பொருத்தமானது. நமக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது, முக்கியமான தமிழுக்காக தர வேண்டும் என்பது அதியன் தொடங்கி வைத்த இந்த மண்ணில் அவன் போட்டு வச்ச தொடக்கம். அதை இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற தருமபுரி புத்தக திருவிழாவை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுக்களாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு தொடங்கினது தமிழுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுப்போம், எங்களுக்கு இதோடைய அருமை தெரியும் என்று ஒரு மன்னன் உங்களுக்கு முன்னால் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே இந்த மண்ணில் நாங்கள் பேசுவதற்கு ரொம்ப பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். நம்மளுடைய பண்பாடே என்ன அப்படின்னாங்க, யாராவது நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒன்று பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு அதிரசமோ ஒரு வடையோ அவங்க வீட்டில் உள்ள ஏதோ ஒரு நமக்கு கொடுக்குறாங்கன்னா வெறும் டிஃபன் பாக்ஸை திரும்பி தரமாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்ச ஏதோ ஒன்று, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள், ஒன்றுமே இல்லைன்னா அன்றைக்கி பூ கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மல்லிகைப்பூவை அந்த பாக்ஸில் போட்டு திருப்பி தருவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை வெறுமனே திருப்பி தரக்கூடாது, அதில் ஏதாவது ஒன்றை வைத்து நிறைவாக தர வேண்டும் என்பது அடிப்படையிலே நம் குடும்பத்தின் பண்பாடாக இருக்கிறது. ஏன்னா வாழ்க்கை என்பதே கொடுக்கல் வாங்கல் தான் இல்லையா? வாழ்க்கைங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையே கொடுக்கலும் வாங்கலும் நிறைந்து தான். ஆனால் எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் என்பதில் தான் வாழ்க்கையின் அழகு இருக்கிறது. நம்ம எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல அந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவு அழகாக அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்போ பணம் இருக்கிறது, பணத்தை கொண்டு எதையும் வாங்க முடியும்ல. பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்க முடியும், ஆனால் இன்றைக்கி தங்கத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதை விட்டுருவோம். பணத்தை கொடுத்து வெள்ளி பொருட்கள் வாங்கலாம், பணத்தை கொடுத்து உணவுப் பொருட்கள் வாங்கலாம், உடைகள் வாங்கலாம், அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு பயன்படுற எதை வேணுமானாலும் பணத்தை கொடுத்து வாங்கலாம், தேநீர் வாங்கி குடிக்கலாம், புத்தகங்களும் வாங்கலாம், பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் எதை வாங்கினால் அது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் என்று நாம் யோசித்து பார்த்தால், இத்தனை பொருட்களை காட்டிலும் நீங்கள் வாங்குகிற புத்தகம்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். மற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், அது உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எந்த பொருளும் பணம் கொடுத்து நீங்கள் வாங்குவதை நீங்கள் பயன்படுத்தி விட்டு அதை ஒதுக்கலாம். ஆனால் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற புத்தகம். அந்த இடத்தில் பணம் என்பது ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைகிறது. நீங்கள் பணத்துக்கும் புத்தகத்துக்கும் ஒன்றே ஒன்று தான், ரெண்டுமே காகிதத்தால் தான் அச்சடிக்கப்படுகிறது இல்லையா? பேப்பரால் தானே பணமும் அச்சடிக்கப்படுகிறது, புத்தகமும் அச்சடிக்கப்படுகிறது. ஆனால் பணத்தை விட புத்தகம் எங்கே உயர்ந்து நிற்கிறது தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழலில் பணம் செல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புத்தகம் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. அதனால் பணத்தை காட்டிலும் பணத்தை கொடுத்து வாங்குகிற புத்தகம் வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதமாக நம்மை காலம் முழுக்க காப்பாற்றுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், குடித்து முடித்து வைத்த தேநீர் அங்கேயே இருக்கிறது, படித்து முடித்த புத்தகம் வாழ்க்கை முழுக்க கூடவே வருகிறது. நல்ல வார்த்தைல்ல? எல்லா பொருளும் நம்ம அப்படியே பயன்படுத்தி வச்சுட்டு போயிடுவோம், ஆனால் புத்தகம் நம்ம கூடவே வரும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக நம்ம வழி நடத்தி கொண்டே இருக்கும். இந்த வாசிப்பு எப்படி ஒரு உயரத்தை தரும் அப்படின்னா, அறிஞர் அண்ணா தான் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் பெரிய படிப்பாளி, பெரிய சிந்தனையாளர், அவர் MA முடிச்சிருக்கிறார். அவரே வாழ்க்கை குறிப்பில் ஒரு வார்த்தை சொன்னார், நான் 3 MA முடித்ததற்காக பேரறிஞர் என்ற பட்டம் பெறவில்லை, நான் கன்னிமரா நூலகத்தில் அமர்ந்து புத்தகம் படித்ததற்காகத்தான் பேரறிஞர் என்று இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம பள்ளிக்கூட கல்லூரி பாடப்படிப்பு என்பது நம்மை மட்டும் உயர்த்தக்கூடியது. ஆனால் இங்கே நீங்கள் வாங்கி படிக்கிற புத்தகங்கள் உங்களோடு சேர்த்து இந்த சமூகத்தையும் உயர்த்தக்கூடியது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். இங்கே நிறைய சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க, உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய இடங்களில் வயதானவர்கள் மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் தருமபுரியில் நிறைய நடுத்தர வயது இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த சமூகம் கல்விக்கும் அறிவுக்கும் புத்தகம் சார்ந்த வாசிப்புக்கும் முக்கியத்துவம் தருகிறதோ அந்த சமூகம் நாகரிகம் அடைந்த பண்பாடு நிறைந்த ஒரு சமூகமாக கொண்டாடப்படும். இன்றைக்கு தருமபுரி தன்னை அதில் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதற்காகவே உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். இப்போ புத்தகம் எந்த மாதிரி உயரத்தை கொடுக்கும் அப்படின்னா,
நம்ம தமிழ் தாத்தா ஊவேசா ஒரு நிகழ்வுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார். மாடியில் தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. அவர் வயதானவர் அப்படிங்கிறதுனால கூட ஒரு இளைஞர் அவர் கையை பிடிச்சி அப்படி கூட்டு வர்றார். இந்த படிக்கட்டில் ஏறும்போது அந்த இளைஞர் சொல்லிக்கிட்டே வர்றார், ஐயா படி, ஐயா படி, ஐயா படி அப்படின்னே சொல்லி கூட்டு போகிறார். அவர் மூச்சு வாங்கி நின்றுட்டு சொல்கிறாரு, படிதான் படிதான், படித்தால் தான் மேலே உயர முடியும் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது என்று சொன்னார். இப்போ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் இந்த படி மட்டும் பத்தாது, நாம் வாசிக்கிற படிப்பும் நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று அவ்வளவு அழகாக அவர் அங்கே பதிவு செய்தார். ஒன்றும் இல்லை, நம்ம புஸ்தகம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. ஒரு 2 புத்தகம் நான் சமீபத்தில் படித்தது, ஆனால் பழைய புஸ்தகம். அதில் உள்ள ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்கும். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ரொம்ப பழைய நூல். அது எப்போ எழுதப்பட்டதுன்னு தெரியல, யார் எழுதுனாங்கன்னே தெரில. அப்போ எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நூலில் ஒரு பாடல் எனக்கு அதை படித்த உடனே அன்னைக்கு முழுக்க நான் அதையே தான் யோசிச்சுட்டே இருந்தேன். எவ்வளவு யோசித்து எழுதியிருக்கிறாங்க, எந்த காலத்திலேயும் எழுதுனது எந்த காலத்துக்கும் பொருந்துகிறது என்றால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த விவேக சிந்தாமணியில் வருகிற ஒரு பாடல், சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும், துங்க வெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. நான் மீனிங் சொல்லிடுறேன், பதட்டப்படக்கூடாது சரியா. இப்படியே போயிட்டே இருப்பான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இப்போ குளத்தில் தாமரைப்பூ இருக்குன்னு வைங்க. குளத்தில் தாமரைப்பூ இருக்குது. இந்த தாமரைப்பூவுக்கு தாயும் தந்தையும் யாரு? தாய் தண்ணீர், அருமையாக சொல்லிட்டீங்க. தந்தை யாரு? சூரியன். சூரியன் தாமரைன்னு நான் ஏதோ அரசியல் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. நான் இலக்கியம் பேசிகிட்டு இருக்கிறேன், ரைட்டா. இப்போ தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். இது 2 இருந்தால் தான் அது உயிரோட வாழ முடியும், சரிதானா? இப்போ அந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அது பிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்க தண்ணிக்குள்ளேயே. அதை கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க, கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிரும், அழுக வச்சு கொன்றும். அதே பூவை தூக்கி தரையில் போட்டோன்னு வைங்க, மத்தியானம் சூரியன் அந்த பூவை கருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ அந்த பூ தன் நிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. புரிஞ்சவங்க கை தட்டலாம். தன்னிலை கெட்டால், இப்போ நாம் ஒரு நிலைமையில் இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், ஊரே கொண்டாடும், நம்ம சொந்தக்காரங்களாம் வரவேற்பாங்க, உங்களை மாதிரி உண்டானாச்சு, அக்காலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து இறங்கிட்டோம்னா யார் பாராட்டினாங்களோ யார் கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு ஓரமாக போட்டு போயிடுவாங்க இல்லையா. இது இன்னைக்கும் இனி வரும் காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு அழகான உவமையை என்னைக்கோ விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு பழைய இலக்கிய நூல் சொல்லி இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. நம்ம இதை என்னைக்காவது எடுத்து வாசித்து பார்த்துருக்குறோமா? ரொம்ப 50 ரூபாயோ 30 ரூபாயோ தான் இந்த புத்தகம். நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இதை எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் திருப்புங்க, இந்த 4 வரியில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத உள்வாங்கினீங்கன்னா அன்னைக்கு யாரு கூடயும் சண்டை போடணுன்னே தோணாது, எந்த பிரச்சனையுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்காது. நம்ம அல்பத்தனமாக சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி ஓரமாக போயிட்டு உலகமே இவ்வளோதான்ப்பா, அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா, லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் இந்த எழுத்து தருவது மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது. நரிவிருத்தம்னு ஒரு புத்தகங்க, பெரியவங்க வேணால் கேள்விப்பட்டிருப்பீங்க, புது ஆள்களுக்கு அந்த புஸ்தகமே தெரியாது. நரிவிருத்தம் 6ஆம் நூற்றாண்டுலேயோ 7ஆம் நூற்றாண்டுலேயோ எழுதப்பட்டது. திருத்தக்கத்தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஒன்றும் இல்லை, நரியை உதாரணமாக வச்சு அவர் நிறையா பாட்டு எழுதியிருக்கிறார். நான் அதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். அந்த நரி வர்ற ஒரு சம்பவம். ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போகிறான். அவன் கையில் என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும், ஒரு வில்லு, நல்ல நாணி ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போகிறான். போகிறவன் காட்டுக்குள்ளே ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான். ஆஹா, இன்னைக்கு யானையை வேட்டையாட போகிறோன்னு கையில் இருக்கிற ஈட்டியை யானை மேலே எரிஞ்சிட்டான். கரெக்டாக குறி பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சொலண்டு கீழே விழுந்துருச்சு.
யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான். அங்கே ஒரு பாம்பு படுத்துருக்குது. இவன் பாம்பை மிதிச்சிட்டான் கவனிக்காமல். பாம்பு படக்குன்னு இருந்துச்சு, இவனை கொத்திருச்சு. கொத்தின உடனே இவன் அப்படியே நுரையாக கக்கி கீழே விழுறான்ல, கையில் இருக்கிற அம்பால் அந்த பாம்பையும் கொண்டுறான். இப்போ யானை செத்து கிடக்குது, வேடன் செத்து கிடக்குறான், கொத்தின பாம்பும் செத்து கிடக்குது. இதுதான் சூழல். பக்கத்தில் அந்த நாணேற்றப்பட்ட வில்லும் கிடக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வருது. இப்போ நரியை நீங்கள் யாருங்கிறத அப்புறமா சொல்லுங்கள். நரி வருது, பார்க்குது, பெரிய யானை செத்து கிடக்குது, 6 மாதம் சாப்பிட்லாம் வச்சு. ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான், இவனை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பாம்பு செத்து கிடக்குது, 1 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பசிக்குது, என்ன சாப்பிட்லாம்? அந்த வில்லில் நான் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த நான் அந்த காலத்தில் நரம்பை வச்சு தான் ஏற்றுவாங்க. அந்த நரம்பை இப்போ சாப்பிடுவோம் பசிக்கு, அப்புறமா அந்த 3ஐயும் சாப்பிடுவோன்ட்டு நரம்பை போய் கடிச்சதா இல்லையா? அது நான் ஏற்றப்பட்ட வில்லா, நரம்பை கடிச்ச உடனே அந்த வில்லு சடார்னு இருந்துச்சு, அது மண்டையில் அடித்து நரி செத்து போச்சு. எப்படி கதை எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இதோடைய மாரல் நீதி என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி 1000 அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையையே தொலைத்து விடுகிறோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ பெரிய யானை இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்ருக்கலாம், அந்த வேடனை சாப்பிட்ருக்கலாம், பாம்பை சாப்பிட்ருக்கலாம். அல்பத்தனமாக அந்த வில்லில் உள்ள அந்த நரம்பு மேலே ஆசைப்பட்டுச்சா, போய் சேர்ந்துருச்சு அந்த நரி. இது மாதிரி நரியை உதாரணமாக வைத்து ஒரு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் படித்து அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நரிக்கு எழுதப்பட்டதில்லை, நமக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பாட்டும் தரும். இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் இந்த அறிவியல் யுகத்திலும் இந்த ராக்கெட் காலத்திலும் இது எவ்வளவு மனுஷனுக்கு பொருத்தமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அல்பத்தனமாக மொபைல் ஃபோன்லேயோ இல்லை தேவையில்லாத ஒரு சபலத்திலேயோ நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமா இல்லையா? அதுவும் இன்னைக்கு அடுத்த தலைமுறை நிறைய அந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் அவங்க உட்காந்து படித்தாங்கன்னு வைங்களேன், அதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து படித்தார்கள் என்றால், என்னடா இது தேவையில்லாத அல்பத்தனமான வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது கண்ணுக்கு முன்னால், அதை விட்டுட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நினைவுறுத்தல் வரத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரி நான் சொன்னது 2 புத்தகத்தில் உள்ளது. அப்போ இந்த புத்தகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் எழுதப்பட்டது, ஆனால் அதோடைய கருத்து காலத்தை தாண்டி நிற்கிறது என்றால் இதுதான் புத்தகம் சாதிக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. எப்படி நம்ம நடந்து போகும்போது இரவில் வானத்தின் நிலா நம்ம கூடவே வருமோ, அதுபோல பூமியில் நம் கூடவே வரக்கூடிய ஒரே வழித்துணை புத்தகங்கள் மட்டும்தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது சொல்லிடுங்க. எனக்கு தர்மபுரியில் ரொம்ப ஆச்சரியம்னா, நான் வந்த உடனே 2-3 பேர் புத்தகங்கள் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை வாங்கி பார்த்தா ஒரு புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகமே அவங்களே எழுதுனது, அவங்களே எழுதியிருக்கிறாங்க. அப்போ தர்மபுரியில் இத்தனை எழுத்தாளர்கள், இத்தனை கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு இந்த புத்தக பேரவை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதற்காகவே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளோ எழுத்தாளர்கள், அதுவும் பெண்கள் தான். நான் எழுதின புக்குன்னு கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் ஒரு நிலைமை இருந்தது. பெண்கள் எப்படி முன்னேற முடியும் என்கின்ற கேள்வியை வைத்தபோது பெரியார் சொன்னார், பெண்களின் கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள்னார். இப்போ புத்தகத்தை நீங்கள் கொடுக்க வேணாம், அவங்களே கொடுக்குறாங்க. நான் எழுதின புத்தகம், இது நான் எழுதின கவிதை, நான் எழுதின சிறுகதை என்று அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கல்வியிலும் அறிவிலும் கலைகளிலும் சிறந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பெரியார் வந்தால் வேற ஒன்று சொல்வார். எல்லாரையுமே பார்த்து, இவங்க கையில் இருக்கிற மொபைலை பூரா பிடுங்கிட்டு புஸ்தகத்தை தயவு செஞ்சு கொடுங்க, அப்போ தான் எல்லாரும் உருப்படுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சின்னஞ்சிறிய சிறைக்குள்ளே நம்ம சிக்குட்டு அடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, நிலவை தொலைத்தவர்கள். நிலவை தொலைத்தவர்கள். இது ஏதோ வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி கிணத்தை காணும் சார் அப்படின்னு கேட்பார்ல ஒரு படத்தில், சார் எங்கள் ஊரில் கிணத்தை காணும், நான் தோண்டின கிணத்தை. அது மாதிரி நிலவை யார் தொலைச்சாங்க? நிலவை யார் தொலைச்சாங்க? நிலவை தொலைத்தவர்கள் யார் என்றால் நாம தான். 30 வயதுக்கு மேற்பட்டு யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நிலவை தொலைத்தவர்கள். ஒத்துக்கொண்டால் நீங்கள் கை தட்டலாம். நம்ம எல்லாருமே நிலவை தொலைச்சவங்க. அப்போ 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் நிலவை கண்டுபிடிச்சா வச்சுருக்காங்க? அவங்க நிலவை பார்த்ததே இல்லை. 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க நிலாவை பார்த்துருக்குறோம்.
நிலாவோட பழகி இருக்கிறோம், நிலாவோடு புழங்கி இருக்கிறோம், நிலாவோடு பேசி இருக்கிறோம், நிலாவை பற்றி பாடி இருக்கிறோம், நிலாவை பார்த்து சோறு சாப்பிட்ருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நிலாவை முழுமையாக ஒரு 5 நிமிஷம் பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, எத்தனை மாதம் ஆயிடுச்சு, எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது. நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்ததற்கு அடையாளம் தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நம் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டான் சோறு சாப்பிட்டோம், நிலாச்சோறு சாப்பிட்டோம். நிலா நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூடவே வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். நிலாங்கிறது ஏதோ பூமியினுடைய ஒரு துணைக்கோள் தான். ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தது. நம்ம பிறந்து கை குழந்தையா இருக்கும் போதே அம்மா எதை காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலாவை காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நடு வீட்டில் வை, நல்ல துதி செய். இந்த பாட்டெலாம் மறந்துட்டீங்கல்ல? அப்போ எல்லாருமே பாலியத்தை தொலைச்சிட்டோன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லி நிலா வேகமாக வரணுமா, நிற்காமல் வரணுமா, எதிர்க்க மழை இருந்ததுன்னா அது மேலே ஏறி இறங்கி மதுரைக்கு போய் மல்லிகைப்பூ வேறு வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்மளுக்காக நிலா ப்ரேயர் பண்ணணுமா. எப்படியெல்லாம் கற்பனை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. எங்கேயோ இருக்கிற நிலாவை இங்கே கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டினாங்க. இன்னைக்கு நிலாவுக்கே போய் சாப்பாடு ஊட்டுகிற அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் முன்னேறி விட்டது. ஆனால் யாரை காமிச்சு சோறு ஊட்டுறாங்க? அடுத்த தலைமுறை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டா சிங்சாங்கோ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியோ அது பாட்டுக்கு உருண்டுக்கிட்டு இருக்கும். இது வாயில் என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் கல்யாண வீட்டில் சாப்பிடும் போது கூட பந்தியில் உட்காந்து பிள்ளைய எப்படி உட்கார வச்சு மொபைல் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. ஏங்க இங்கேயாவது அவனா சாப்பிட மாட்டானாங்க? 4 பேரை பார்த்து அப்படிலாம் அவன் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட பரம்பரையில் நாங்கள் வரல. யார் மூஞ்சிலையும் அவன் முழிக்க மாட்டான், மொபைல் மூஞ்சில் மட்டும்தான் முழிப்பான். அவன் பாட்டுக்கு என்ன வைக்கிறோமோ சாப்பிட்டுட்டு வந்துடுவான். என்னங்க என்ன சாப்பிட்டானே அந்த பிள்ளைக்கு தெரியலை, அது சாப்பாடு தானான்னு தெரியல. எதை கொடுத்தாலும் அது உள்ளி கிரைண்டரில் போட்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கு மொபைல் பார்த்தா போதும். அதனால தான் அவங்களுடைய உடல் இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு நிலையே இல்லை. அதை உணர்ந்து சாப்பிட்டா தானே இது தனக்கு பிடிச்ச உணவா பிடிக்காத உணவா, இது தனக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா, எதுவுமே இல்லை. மொபைலை தூக்கி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்து இருக்கிறோம். என்னைக்காவது நிலாவை காமிச்சு இதுதான் பௌர்ணமி, இதுதான் நிலான்னு நிலா குறித்த விஷயங்களை நினைவுகளை என்றைக்காவது அவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோமா? நாமளே நிலாவை தொலைச்சிட்டோமே. எப்படி நம்ம பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ நிலாவை அறிமுகம் செய்ய முடியும்? நிலா என்பது வெறுமனே அது ஒரு கோள் மட்டும்தானா? நிலா என்பது நம்முடைய நினைவுகள் இல்லையா? சின்ன வயசில் நம்ம நண்பர்களோட விளையாடிட்டு குடுக்குடுன்னு வீட்டுக்கு ஓடுவோம். நைட்டு அப்போல்லாம் 9 மணி வரைக்கும் விளையாடுவோம், 9-10 மணி வரைக்கும்லாம் விளையாடுவோம். அப்படி ஓடும்போது அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே ஓடுவோம். நிலா நம்ம கூடயே வரும். வீட்டுக்குள்ளே வாசலில் வந்து எட்டி பார்ப்போம், நிலா வந்துருச்சு. உள்ளே போய் அப்போல்லாம் சின்ன வீடாக தான் இருக்கும், அந்த கிச்சன்கிட்ட ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியாக எட்டி பார்த்து நிலா என் கூடயே வருதுமா, நான் டெய்லி பார்க்குறேன், என் கூட மட்டும்தாம்மா நிலா வருது, நிலாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாள் சொல்லுவான், டே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நிலாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. எப்படா சொல்கிற? நேற்று ஃபுல்லாக பார்த்தேன்டா, என் கூடயே வந்தது. உளராதடா, நிலா என் கூட வந்துட்டு இருந்ததுடா. அவன் சொன்னான் இல்லையா? அப்போ நிலாவை ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா அன்னைக்கு இருந்தது. மொத்தத்துக்குமே ஒரே ஒரு நிலா தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா கூட வழித்துணையாக, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் நிலா நம் கூடவே பயணித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலா எங்கே போச்சு? நிலா பற்றி எத்தனை கதைகள், எத்தனை கவிதைகள், எத்தனை மூட நம்பிக்கைகள் கூட நம்மக்கிட்ட வளர்ந்தது இல்லையா? நிலாவை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம். அப்போ நிலாவில் ஒரு கரை இருக்கும், பாட்டி உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ தெளிவாக நம்ம இருக்கிறோம் பாருங்கள். காலையில் வாக்கிங் போனால் கூட நடையோடு தொடங்குகிற அந்த பயணம் வடையோடு தான் முடியும். வடையவும் நம்ம தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படியே இட்லியோட சேர்த்து 2 வடையும் வச்சிரு. பொங்கல் சாப்பிடணுன்னா வடை இல்லாமல் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வடை ரசிகர்களாக மாறிட்டோம். அதனால தான் நிலாவுக்கு ஒரு வேளை நாளைக்கு நம்ம போனால் கூட அங்கே ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடணுமையா, அனுப்பி விடியான்னு ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி நம்ம ஆயா போயிடுச்சு. நிலாவுக்கு போய் உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மீம்ஸ் போட்டாங்க, ஆம்ஸ்ட்ராங் அப்படி தான் நிலாவில் இறங்கி உள்ளே போகிறார். பாட்டி சொல்லுது, வாயா பேராண்டி 2 வடை சாப்பிடு அப்படின்னு இருக்கு. அவன் பயந்து போய் நிற்கிறான். அப்போ அங்கே நிலாவில் ஒரு ஆயா உட்காந்து பாட்டி உட்காந்து வடை சுட்டாங்க என்கின்ற அளவுக்கு நம்மால் ஒரு கதையை, ஒரு கற்பனையை உருவாக்க முடிந்தது என்றால் நிலா நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது. ஆனால் நிறைய இலக்கியங்கள் அந்த நிலாவில் உள்ள கரை இருக்கு இல்லையா, அதை வந்து முயலாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அது அந்த கரை வந்து முயல் மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில்.
எல்லா இலக்கியங்கள்லையும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. ஜப்பானில் சுகிமி திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்குமா. இந்த புத்தகம் கைக்கு தூண்டிலில் ஜென் கவிதைன்னு ஒரு புத்தகத்தை லீலா அப்படின்னு ஒரு சூழலியல் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய இயற்கை சார்ந்து அவங்க ரொம்ப நல்ல பதிவுகள்லாம் எழுதுவாங்க. அவங்க எழுதின புத்தகத்தில் இந்த சம்பவம் எழுதுறாங்க. ஜப்பானில் இப்போ நம்ம ஊரில் திருவிழா நடத்துகிற மாதிரி, பொங்கல் திருவிழா நடத்துகிற மாதிரி ஜப்பானில் சுகிமி அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்களாம். அன்னைக்கு நம்ம கொலக்கட்டை அவிக்கிற மாதிரி ஒரு இனிப்பான கொலக்கட்டை மாதிரி ஒரு பலகாரமும் நிறையா ஒரு விதமான புல்ல கதிர் மாதிரியும் வச்சு நிலாவிலிருந்து ஒரு மனுஷன் வருவான், அவனுக்காக இதை நாங்கள் படையல் செய்கிறோம். இப்போ நம்ம சூரியனை கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க அப்படி கொண்டாடுவாங்களாம். இந்த கதை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததா ஜப்பானில் ஒரு புராண கதை இருக்கிறது. என்ன அப்படின்னா, அங்கே நிலாவிலிருந்து ஒரு பழைய மனிதன் பூமிக்கு வர்றான். ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் வேஷத்தில் வர்றான். அது ஏன் தெரியல, வர்றவங்களாம் பிச்சைக்காரங்களாக தான் வர்றாங்க. நம்மளை சோதிக்கணும்னா பிச்சைக்காரங்களாக இருந்தால் தான் சோதிக்க முடியும் போல். அப்போ அந்த மனிதன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வர்றான். பூமிக்கு அது நல்ல இரவு நேரம், நல்ல குளிர் நேரம். ஒரு நதியோரத்தில் உட்காந்து நெருப்பு மூட்டி ஒரு குரங்கு, ஒரு முயல், நரி 3 பேரும் உட்காந்து நெருப்பு மூட்டி எப்படி கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் நண்பர்கள். இப்போ இந்த பிச்சைக்கார மனிதன் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன், ரொம்ப பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே குரங்கு உடனே தன்கிட்ட இருந்த நிறைய பழங்களை அவருக்கு அந்த மனிதனுக்கு கொடுக்குது. இந்த நரி என்ன பண்ணுது, ஓடி போய் 2-3 மீன் எடுத்துகிட்டு அவருக்கு கொடுக்குது. இப்போ முயல்கிட்ட எதுவுமே இல்லை. ஐயோ, நம்மக்கிட்ட இவர் நின்றுட்டாரே, இவர் ஒன்று கொடுத்துட்டார், அவர் ஒன்று கொடுத்துட்டார், நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்ட்டு அந்த மனிதனை பார்த்து, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் இந்த தீயில விழுந்துடுறேன், நீங்கள் என்னையே சாப்பிட்டுக்கோங்க. படக்குன்னு அந்த தீக்குள்ளே அந்த முயல் குதிச்சிருச்சு. அப்போ தன்னிடம் இருந்ததை கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் என்றால், தன்னையே தானமாக கொடுத்தவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று அந்த நிலாவிலிருந்து வந்த மனிதன் முயலை நிலாவுக்கே கூட்டு போயிட்டார். அதனால தான் நிலாவில் முயல் இருப்பது அப்படிங்கிற ஒரு உருவகம் ஜப்பானில் இன்றைக்கும் நம்பப்படுகிறது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பன் எழுதின ராமாயணத்தில் இதே மாதிரி ஒரு காட்சி வருகிறது. இந்திரசித்தன் இருக்கிறார் இல்லையா, ராவணனுடைய மகன். இந்திரசித்தனை பற்றி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா மகன்களும் அப்பாவின் காமத்தால் பிறந்தவர்கள், இவன் ஒருவன் தான் அப்பாவின் காமத்தால் இறந்தவன் என்று எழுதுவார்கள். அவங்க அப்பாவுடைய தகாத ஆசையில் இறந்து போனவன் தானே இந்திரசித்தன், அவன் எந்த தப்பும் பண்ணலை. அந்த இந்திரசித்தன் ராமன் லக்ஷ்மணனோடு போரிட்டு இறந்து போயிடுறான். இறந்து போய் கிடக்கும்போது மண்டோதரி அவனை மடியில் வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. இவ்வளோ பெரிய வீரன், வீரன் அப்படின்னு சொன்னாலே விரலுக்கு முன்னாடி நிற்கிற வீரன் இந்திரசித்தன், இப்படி ஒரு பிள்ளை இறந்துட்டானேன்னு அவங்க அம்மா அப்படியே அழுகிறாங்க. அழும்போது அந்த நினைவுகளை அவங்க யோசிச்சு சொல்லும்போது, அவன் சிறுவனாக இருக்கும்போது என்ன பண்ணுவானா, நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் சிங்க பொம்மையை வச்சு விளையாடும், அவன் நெஜ சிங்கத்தையே வச்சு விளையாடுவானா. அவன் எவ்வளவு அன்பானவன்னா, வானத்தில் இருக்கிற நிலா கீழே இறங்கி தன் கரையை அவங்ககிட்ட காட்டுவான். என் முகத்தில் ஒரு கரை இருக்குது, ஏன் இப்படி என் முகம் இருக்குதுன்னு அழுது அவன் தோளில் சாஞ்சு அழுவான். எது? நிலா. இந்திரஜித்தன் தோல்ல இந்திரசித்தனை தட்டி கொடுத்து சொல்வானா, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன முயல் தான், அதை பிடிச்சி வெளியில் விட்டுட்டா நீ நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிருவ, கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்திரசித்தன் அந்த நிலாவுக்கு ஆறுதல் கூறுவதாக மண்டோதரி பாடுவாங்க. இதை கம்பன் பதிவு செய்திருக்கிறார். இப்போ ஒரே நேரத்தில் ஜப்பானில் இருக்கிற மக்களும் என்ன நினைச்சிருக்கிறாங்க, நிலாவில் இருக்கிற கரையை முயலாக நினைத்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவிஞனும் நிலாவில் முயல் இருப்பதாக கற்பனை செய்திருக்கிறார் என்றால், ஊருக்கெல்லாம் ஒரு நிலா, ஊருக்கெல்லாம் ஒரே கற்பனையை தந்திருக்கிறது என்பது அதை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லா தானே இருக்கு? நல்லா இருந்தால் கைத்தட்டுங்க, தப்பு கிடையாது. மாதிரி நிலா பற்றி எவ்வளவு கவிதை இருக்கு, எவ்வளவு விடுகதை இருக்கு. எங்கள் ஊர் பக்கம் ஒரு விடுகதை சொல்லுவாங்க, ஒரு கரண்டி தோசை மாவெடுத்து, ஒரு கரண்டி மாவெடுத்து ஊருக்கெல்லாம் ஒரே தோசை. அது என்ன? நிலா. ஒரு கரண்டி மாவெடுத்து ஊருக்கெல்லாம் ஒரே தோசை, நிலா. உண்மைதானே? ஒரே ஒரு நிலா தான் இருக்கிறது, ஆனால் எல்லா ஊருக்கும் எல்லா நாடுகளுக்கும் தெரிவது அந்த ஒரு நிலா தான். அப்போ யாரோ ஒரு அம்மா ஒரே ஒரு கரண்டி மாவெடுத்து சல்லுன்னு சுட்டிருக்காங்க, அது எல்லாருக்கும் நிலாவாக கிடைத்திருக்கிறது என்றால், ஒரு விடுகதை கூட எவ்வளவு ரசனையாக ஒரு உணவோடு சேர்த்து யோசித்திருக்கிறாங்க. என்னைக்காவது நம்ம தோசை சுடும் போது யோசிச்சிருக்கோமா, இந்த தோசை நிலா மாதிரி இருக்கிறது? எந்த கணவனாவது மனைவிட்ட சொல்லியிருக்கீங்களா? அப்படி இருந்தால் தானமா சொல்ல முடியும். அதுவே ஆஸ்திரேலியா மேப்பு மாதிரி இருக்குது. சில பேர் இந்தியா மேப்பையே தோசை மாதிரி சுட்டு வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு.
இப்போ தோசை சுடும்போது, ஒரு இட்லி அவிக்கும் போது இயற்கையை கற்பனை செய்து வாழ்ந்த ஒரு மக்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதுவார். இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு கவிதை எழுதுவார். என்ன எழுதுவார் அப்படின்னா, ஒரே ஒரு நிலாப்படம் மாட்ட இத்தனை ஆணி அடைத்தவன் எவன்? நீ வானத்தில் மாட்ட போகிறது ஒரே ஒரு நிலா தான். ஒரே ஒரு நிலாப்படம் மாட்ட இத்தனை ஆணி அடித்தவன் எவன்? இப்படி என்னைக்கா நம்ம யோசித்துருக்குறோமா? இத்தனை நட்சத்திரம் இருக்கு, இதை வச்சு இப்படி ஒரு கவிதையை ஒரு கவிஞன் நம்ம மண்ணில் யோசித்து இருக்கிறான். நம்ம வண்ணதாசன் அவர்கள் தான் சொல்வார், இந்த நிலவை தொலைத்தவர்கள் தலைப்பு கொடுத்ததுக்கு அவருடைய ஒரு கவிதை தான் காரணம். அவர் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், நிலா உன்னுடன் கூடவே ஓடி வருவது என்றைக்கு நின்றதோ அன்றைக்கு முடிந்தது உன் பால்யம், அதன் பின் நீ விளையாடியது எல்லாம் கள்ளன் போலீஸ் விளையாட்டு. இப்போ நம்ம விளையாடுறதெல்லாம் சும்மா வாழ்க்கையோடு விளையாடுகிற கள்ளன் போலீஸ் விளையாட்டு. என்னைக்கு நிலா நம்ம கூடவே வருது அப்படிங்கிறத நம்பிறத நிறுத்தணும் இல்லையா, அன்னைக்கூட நமக்குள்ளே இருந்த ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. அதோட நமக்குள்ளே இருந்த ஒரு சிறுவன் சிறுமி தொலைஞ்சு போயிட்டாங்க. என்னைக்கு நிலாவை வெறும் நிலாவாக பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் நம்மை தேடி வர ஆரம்பித்தது. அவர் நட்சத்திரத்தை பற்றி ஒன்று எழுதினார் வண்ணதாசன். நான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஒருபோதும் எண்ணியதே இல்லை. யாராவது எண்ணிருக்கிறீங்களா நட்சத்திரத்தை? வண்ணதாசன் எழுதுறார், நான் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை ஒருபோதும் எண்ணியதே இல்லை. கணக்கு சரியாக இருக்கும் என்று உன் நம்பிக்கை தான். ஃபினிஷிங் தான் ஒரு கவிஞன் அப்படிங்கிறது தெரியுது. கணக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ நம்பிக்கை உள்ளவங்க நம்மக்கிட்ட ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க, இந்தாங்க சார் 50,000 எண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஏன் அவரை நம்ம நம்புகிறோம், அதனால எண்ணி பார்க்க மாட்டோம். நம்மளுடைய சிந்தனை இவ்வளவு தான். ஆனால் அவர் சொல்கிறார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நான் என்னதே இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். யாரை நம்புகிறார்? இயற்கையை நம்புகிறார். இப்படி ஒரு ஆர்டரில் வச்சுருக்காம்ல, அவன் கரெக்டாக தான் வச்சுருப்பான். இப்படி ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் அன்றாடம் பார்க்கிற ஒரு விஷயத்தை ஒரு கவிஞன் பார்க்கிற போது அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய விரிவாக நம் மனசுக்குள்ளே ஒரு விசாலத்தை ஏற்படுத்துகிறதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அமுத பாரதி ஒரு சின்ன ஹைக்கு எழுதினார் நிலாவை பற்றி. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சிந்தனையவே தூண்டக்கூடிய ஒரு சின்ன அழகான கவிதை. நல்லா கேளுங்க. இரவெல்லாம் இரவெல்லாம் நிலா கூடவே இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. இப்போ சாக்கடை தண்ணி இருக்கு இல்லையா, நைட்டு அது ஓடாமல் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதில் நிலா தெரியுது. ஆனால் சாக்கடை தெளிஞ்சிருக்கா? சில மனிதர்கள் பெரிய விஷயம் பேசுவாங்க, ரொம்ப பெரிய மனுஷங்க மாதிரி தன்னை காமிச்சுக்குவாங்க, பெரியவங்களோடையே பழகுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அல்ப புத்தி இருக்கும் இல்லையா, அதை அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் போக்கவே முடியாது. அந்த சாக்கடை அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி யாராவது ஒரு மனுஷனை நிச்சயமாக வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் இவ்வளோ பெருசாக பேசுகிறான், இவ்வளோ இதாக நடந்துக்கிறான், ஆனால் இவ்வளோ அல்பத்தனமாக இருக்கானே அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நினச்சிருப்போம்ல. அதை அவர் எவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டார் பாருங்க. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. அது சாக்கடை தான். அதில் நிலா வந்தா என்ன, சூரியன் வந்தா என்ன, நட்சத்திரம் தெரிஞ்சா என்ன, வானவில் வந்தா என்ன, சாக்கடை சாக்கடை தான். அப்போ நம்மளுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய கரைகளை அகற்றாமல் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், அது கோவிலுக்கு போனாலும் சரி, புத்தக திருவிழாவுக்கு போனாலும் சரி, எவ்வளவு உயரமான இடத்துக்கு போனாலும் நம்ம அடிமனதின் ஆழத்தில் இருக்கிற அழுக்கை அகற்றாமல் நம்மால் மேலே வரவே முடியாது. எவ்வளோ பெரிய உண்மை! இதெல்லாம் ஒரு கவிதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது. இருக்கிற அல்பத்தனத்தெல்லாம் உடப்பா, எந்த இடத்துக்கு வந்திருக்கிற, எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற, எவ்வளோ பெரிய மனுஷங்களோட பழகிற, ஏன் இன்னும் சின்னத்தனமாக நடந்துக்கிற அப்படிங்கிறத இந்த கவிதை கன்னத்தில் அரைந்த மாதிரி வேற யாராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம பெரியப்பாவோ தாத்தாவோ சொன்ன அட்வைஸ் கேட்குற நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு ஒரு அட்வைஸ் சொல்லி பாருங்க பார்ப்போம், ஒரு அட்வைஸ். ஆனால் நம்ம 60 வயசானாலும் நம்மளோட பெரியவங்க இன்னும் அட்வைஸ் சொல்கிறாங்க. நம்மளும் ஆமாம் என்னைய சரி பண்ணிக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம சரி பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் 4 வயசு பிள்ளைகிட்ட அட்வைஸ் பண்ண முடியாது. தெரியும், உன் வாயை மூடிக்கிட்டு இரு, எனக்கு எல்லாம் தெரியும். யார் 4 வயசு குழந்தை நம்மகிட்ட அப்படி சொல்லுது, எனக்கு எல்லாம், அதுக்கு எல்லாம் தெரியுதான். 60 வயசு அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த குழந்தைகள் எவ்வளவு மாறிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு கவிதையை சொல்லி, இந்த கவிதையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இது என்ன சொல்ல வருகிறதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் குடும்பத்தில் நாம் கலந்து பேசினோம் என்றால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன விரிவும் மன விசாலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இனிமேல் இந்த கவிதையை நீங்கள் மறக்கக்கூடாது. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை.
அப்போ இதை வந்து வீட்டில் போய் எடுத்து சொல்லும் போது ஒரு சின்னத்தில் எவ்வளோ பெரிய சிந்தனையை நம்ம மக்கள் கொண்டு வந்து கொடுத்துறார்கள். அதே மாதிரி சினிமா பாட்டில் வந்து நிலாவுக்கான இடம் எங்கேயுமே கிடையாது தெரியுமா? நிலாவுக்கு அவ்வளவு இடம் கொடுத்துருக்குறாங்க. வாராயோ வெண்ணிலாவில் ஆரம்பித்து அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு நிலா பாட்டு இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இலங்கை வானொலி நிலையம் தான் நம்ம ரொம்ப கேட்போம். ஏன்னா அந்த ராஜேஸ்வரி சண்முகம்னு ஒரு அம்மா பேசுகிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அப்துல் ஹமீது சாரெல்லாம் நம்ம நேரில் பார்க்காம கற்பனை பண்ணும்போது அவர் நிறைய முடியோடு இருந்தார். அப்புறம் நேரில் பார்க்கணுன்னு படத்தட்டம் ஆயிடுச்சு. என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எங்க உங்கள் கற்பனைக்கு நான் அங்கே கிடச்சேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறார். அப்போ சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, கடல்னு ஆரம்பிக்கிற பாடல்களை எழுதி அனுப்புங்க, அதிகமாக அனுப்புகிறவங்களுக்கு ஒரு பரிசு தருவோம், இதயம்னு ஆரம்பிக்கிற பாட்டு அப்படிங்கிற போது நிலான்னு ஆரம்பிக்கிற பாட்டு ஒரு தடவை கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர் உட்காந்து அஞ்சல் அட்டை, அப்போ 10 பைசாவோ 15 பைசாவோ தான், நுணுக்கி ஒரு 15 பாட்டு எழுதிட்டோம். 15 பாட்டு எழுதிட்டோம். நம்ம தாண்டா ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி நாங்கள் ஒரு 2 பேர் போட்டுட்டோம். எங்கள் கூடயே ஒருத்தன் உட்காந்துருந்தான். அவன் ஓடி போய் அவன் ஒரு அஞ்சல் அட்டை வாங்கி அவன் 16 பாட்டு எழுதி அனுப்பி விட்டான். அவன் வந்து சொன்னான், உங்களை விட நான் ஒரு பாட்டு எழுதி அனுப்பிட்டேன், எனக்கு தான் பரிசு கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் அப்படி எரிச்சல். அந்த துரோகி கூடவே இருந்து இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, 15 பாட்டு எங்ககிட்ட காப்பி அடிச்சுட்டு ஒரு பாட்டு நீ எக்ஸ்ட்ரா அனுப்பிட்ட அப்படின்னு. அடுத்த வாரம் அவங்க ரிசல்ட் சொல்கிறாங்க, 200க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதி நம்ம ஆளுக ஜெயிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது அந்த 15-20 பாட்டு தான். ஆனால் 200க்கு மேற்பட்ட பாடல்கள் அப்பமே இருந்தது. இப்போ நம்ம எண்ணி பார்த்தோம்னா எப்படியும் 400-500 பாட்டு நிலாவில் தொடங்குற பாட்டு, நிலாவை மையமாக வைத்த பாட்டு நிச்சயமாக இருக்கக்கூடும். அப்போ நிலா என்பது நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமாகவும் வந்து நம்ம உணர்வுக்குள்ள ஒரு நினைவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சுவையான விவாதம் ஒன்று உண்டு சினிமா சார்ந்து. கவிஞர் வாலி இருக்கிறார் இல்லையா, அவர் ரொம்ப அற்புதமான மனிதர். வாலிக்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நம்ம கண்ணதாசனை முன்னாடியே வச்சுட்டு வாலியை மறந்து போயிடுவோம். வாலி எழுதுன நல்ல பாட்டையே நம்ம கண்ணதாசன் ஐயா தான் எழுதுனாங்கன்னு நம்பிடுவோம். கண்ணதாசனே அப்படி நம்பிக்குவார், இந்த பாட்டு நான் எங்கே எழுதுனேன் அப்படின்னு. இல்லை இது வாலி எழுதுனது, அப்படியா என்னை மாதிரியே எழுதியிருக்கிறான் அப்படின்ட்டு போவார் அவர். கவிஞர் வாலி அவர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனை உண்டு. எப்படி பேசணும் அப்படிங்கிறதுமே நம்ம அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். அவர் பேர் ரங்கராஜன், ஆனால் தான் பேரை வாலின்னு வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறார் வாலிட்ட, ஏன்ப்பா அவன் பேரை வாலின்னு வச்சுக்கிட்ட? இல்லைங்க, ராமாயணத்தில் வாலின்னு ஒரு கேரக்டர் வருது, அந்த வாலிக்கு முன்னாடி யார் வந்து நின்னாலும் அவங்க பலத்தில் பாதி பலம் வாலிக்கு வந்துடும். நான் ஒரு கவிஞன், நான் நிறைய அறிஞர்களெல்லாம் சந்திப்பேன் இல்லையா, அவங்க அறிவில் பாதி எனக்கு வந்துட்டா நான் இன்னும் கொஞ்சம் ஜெயிப்பேன்ல. அவர் இவரை நக்கல் பண்ணுறதுக்காக. ஆனால் உன்னை பார்த்தா அப்படி அறிவாளி ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டுருக்கார். சொன்னவர் பெரிய அறிஞர். உடனே வாலி சொல்லியிருக்கார், நான் தான் எந்த அறிவாளியும் இன்னும் பார்க்கவே இல்லை, பார்த்தா தானே பாதி அறிவு வரும். நம்ம குழந்தைகள் இதெல்லாம் கற்றுக்கணும். சமயோஜிதமாக பேசுவதற்கு நம்ம தமிழில் அவ்வளவு எடுத்துக்காட்டு இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அமெரிக்காவில் இவரை பிடிக்காத ஒரு பேராசிரியர் அங்கே இருந்திருக்கிறார். எல்லா இடத்துலையும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இருக்க தானே செய்வாங்க. இவரை பார்த்தாலே அவருக்கு செம காண்டா இருக்கு. இவர் காவி ட்ரெஸ்ஸும் இவருடைய தத்துவம்னு இவளை பார்த்தாலே ஒதுங்கி போயிருக்கிறார். ஒரு நாள் தற்செயலாக காலையில் சாப்பிட உட்காரும் போது 2 பேர் எதுக்கு உட்காந்துட்டாங்க. பிடிக்காதவங்களோட உட்காந்து சாப்பிட்றது பெரிய எரிச்சல் பிடிச்ச விஷயம். உட்காந்தாச்சு. சுவாமிஜி என்ன செய்யன்ட்டு அவர் அமைதியாக இருந்தார். அந்த ஆங்கில பேராசிரியர் டக்குன்னு சொல்லியிருக்கார், சுவாமிஜி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பன்றியும் பறவையும் ஒரே இடத்தில் அமர்ந்து உணவருந்த முடியாது, தெரியுமோ அப்படின்னு இருக்கார். உடனே இவர், தெரியும், நான் பறந்து விடுகிறேன்னு தட்டை தூக்கிட்டு போயிட்டார். அப்போ அவர் யார்? சொல்லலை அவர். அப்போ நம்மை நோக்கி ஒரு வார்த்தை அம்பாக எய்யப்படும் போது அதை எவ்வளவு நேக்க திருப்பி அவங்க பக்கம் அனுப்பிட்டு அமைதியாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கவிஞர் வாலிக்கும் கண்ணதாசனுக்கும் இடையில் நடந்த ஒரு சுவையான விவாதம் வாலி அவர்களே ஒரு புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் வந்தது இல்லையா, எம்ஜிஆர் நடித்த படத்திலே நம்ம மனசை கவர்ந்த ஒரு படம்னா எங்கள் வீட்டு பிள்ளை தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஏழை எம்ஜிஆர், கோழை எம்ஜிஆர், வீர எம்ஜிஆர். அந்த படத்தில் நீங்கள் ஒரு சீன் பார்த்துருக்குறீங்களா, அவர் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவார். அந்த வீர எம்ஜிஆர் போய் நிறைய சாப்பிடுவார். 3 பொங்கல் 4 வடை 7 பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுவார், காசு கொடுக்காம ஏமாற்றிட்டு. இந்த எம்ஜிஆர் இருக்கிறார்ல, கோழையாக இருக்கிறவர், அவர் அப்போ தான் வந்து உட்காருவார். அந்த சர்வர் என்ன வேணும் அப்படிம்பார். அவர் பதறி போய் 2 இட்லி அப்படிம்பார். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ட்டு அவன் போவான். வடிவேலு சார் இப்போ சொல்லுவார் இல்லையா, மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிறத அப்பவுமே எழுதியிருக்கிறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா உன்னை இவர் நான் இப்போ தானே வந்தேன் அப்படின்னு பயந்து போய் சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுவார். அந்த படத்துக்கு பாடல்கள் வாலி தான் எழுதுறார்.
எழுதும் போது எம்ஜிஆரை வந்து வர்ணித்து ஒரு பாட்டு எழுதணும். அந்த சிச்சுவேஷன் கொடுத்துருக்குறாங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கார், அவன் ஒரு நிலவு அப்படின்னு எழுதியிருக்கிறார். எம்ஜிஆரை நிலாவாக வர்ணித்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த பாட்டு படத்தில் இடம்பெறலை. ஆனால் பேசும்போது யாரோ கண்ணதாசன் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க, இவர் வந்து எம்ஜிஆரை நிலான்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்கிறாரு, ஆனால் அந்த பாட்டு படத்தில் வரல, அவன் ஒரு நிலவோன்னு எழுதியிருக்கிறார். ஏண்டா பெண்களை தானடா நம்ம எப்பயுமே நிலான்னு சொல்லி வர்ணித்து எழுதுவோம், அது எப்படி ஆண்களை போய் நிலான்னு சொல்ல போச்சு, அவனை கூப்பிடு அப்படின்னு இருக்கிறார். இன்னும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏன்பா உன் இஷ்டத்துக்கு நீ எழுதுவியா, உனக்கு எம்ஜிஆர் பிடிச்சிச்சுங்கிறதுக்காக நீ என்ன வேணா எழுதுவியா, நிலானா பெண் தான்ப்பா, பெண்மைக்கு தான்ப்பா நம்ம நிலாவை சொல்லுவோம், அது குளிர்ச்சிங்கிறதுனால, ஆண்களுக்கு சூரியனை தான் சொல்லுவோம், நீ எப்படி ஆணுக்கு போய் ஒரு நிலான்னு எழுதலாம். உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு, இல்லைண்ணே நிலா வந்து ஆண் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிலா ஆணா பெண்ணா? நிலா ஆணா பெண்ணா? ஐயா சொல்கிறாங்க நிலா ஆண் அப்படிங்கிறாங்க. இந்த சைட்லேருந்து சொல்லுங்கள், நிலா ஆணா பெண்ணா? பேச்ச கேட்டுக்க வந்து உட்காந்ததுக்கு எங்களையே கேள்வி கேட்டு தோலை. நாங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், நிலா ஆணா பெண்ணா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அவங்க உடனே போட்டாங்க, ஆண்களுக்கு பெண், பெண்களுக்கு ஆண் அப்படின்னு போட்டாங்க. பெண்கள் பார்த்தா அது ஆணா, ஆண்கள் பார்த்தா அது பெண்ணா. இன்னொரு அண்ணா எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, நரேந்திரகுமார், நல்ல ஒரு சிந்தனையாளர். அவருக்கு அதே மெசேஜை போட்டேன், நிலா ஆணா பெண்ணா அப்படின்னு. அவர் படக்குன்னு போட்டார், சந்திரன் என்று சொன்னால் ஆண், வெண்ணிலா என்று சொன்னால் பெண் அப்படின்னு போட்டார். எது சொன்னாலும் பொருத்தமாக இருக்குது பாருங்களேன். நிலா நமக்கு வந்து அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுக்க, என்ன வேணா சொல்லுங்கடா, நான் எல்லாத்துக்கும் பொருந்தி வருவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது நம்ம நிலா தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், இந்த ரூபா நாணயம் இருக்குல்ல, நாணயம் இருக்குல்ல, ₹1 ₹2 நாணயம், இது ஆணா பெண்ணான்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு உண்மையிலே புரியலை, தெரியலையே பண்ண, அந்த நாணயம் வந்து பெண் தான் அப்படின்னா. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படின்னு. அதான் தலையும் பூவுமா இருக்குல்ல அப்படின்னா, ஒரு பக்கம் தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல, அப்போ அது பெண் தான். எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா இந்த மாதிரி, அது தேவையே இல்லாததை கூட இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு கவித்துவமாக யோசித்த காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி யாராவது உட்காந்து பேசுகிறாங்களா? அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க முடிஞ்சால் ஒருத்தர் கலாய்க்கிறது, இல்லை காலவாரி விடுறது, இல்லைன்னா ஆளாளுக்கு உட்காந்து மொபைல் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு ஜாலியான மகிழ்ச்சியான சின்ன சின்ன விஷயங்களை பகிர்வது அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வாலி சொல்கிறார், இல்லைண்ணே நிலா வந்து ஆண் தான், அதனால நான் கரெக்டாக தான் எழுதுனேன். எப்படிப்பா நீ நிரூபித்து காட்டு என்கிட்ட அப்படின்னோடனே, நான் 3 விதமாக நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னார். என்ன 3 விதம் சொல்லு அப்படின்னார். ஒன்று சினிமா வச்சே நிரூபித்து காட்டுறேன், நம்மளாம் சினிமாக்காரங்க தானே. சிவகவின்னு ஒரு படம், பழைய படம், ரொம்ப பெரியவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவகவின்னு ஒரு படம், MK தியாகராஜ பாகவதர் ஹீரோவாக நடித்த படம். அதில் அவர் வந்து ஒரு சிற்பியாக வருவார் போல், கவிஞராக அந்த மாதிரி வருவார் போல். அந்த படத்தில் TR ராஜகுமாரின்னு ஒரு நடிகை, அவங்க அரண்மனையில் நடனம் ஆடுகிற ஒரு நர்த்தகி. அவங்களுக்கு இவர் மேலே ஒரு தலை காதல். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர்கிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்கிறாங்க, நான் உன்னைய ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அவர் ஐயோ நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது அம்மா, நீ சென்று விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறார். இந்த அம்மா அவமானத்தை தாங்காமல் என்ன பண்ணுறாங்க, அரசன்கிட்ட வந்து அவர் மேலே பழிய போட்டாங்க. இவர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார், ரொம்ப மோசமானவர் அப்படின்னு அந்த அம்மா அரசர்கிட்ட வந்து பழிய போட்டுறாங்க. அரசர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன இப்படி நடந்துச்சான்னு. இல்லைங்க என்கிட்ட நான் ஒரு பாவமும் அறியாதவன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுக்கு சாட்சி யார் அப்படின்னு அரசன் கேட்குறான். அது இரவு நேரத்தில் நடந்த சம்பவம் தானே. உடனே அவர் சொல்கிறார், நிலா தான் சாட்சி, சந்திரன் தான் சாட்சி, இந்த காட்சியை அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். அப்போ சந்திரன் சாட்சி சொல்ல வருவானா அப்படின்னோடனே, அவர் ஒரு கவிஞர் தானே. உடனே அவர் பாடல் பாடின உடனே வந்துடுறான் யார், சந்திரன். அப்போ அந்த காட்சியில் நம்ம சினிமாக்காரங்க எப்படி வச்சுருக்குறாங்கன்னா, தலையில் ஒரு கிரீடம் வச்சு ஒரு சட்டை போட்டு பஞ்சகட்ச வேட்டி எல்லாம் கட்டி நிலா சந்திரனாக நடந்து வந்து இவன் மேல் எந்த தவறும் இல்லை அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு போகிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அப்போ சினிமாலேயே சந்திரனை ஆணாகத்தான் காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு பாயிண்ட் அப்படின்னு இருக்கிறார் வாலி. பரவாயில்லையேப்பா, சூப்பராக சொல்கிறியே, அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. 2வது, உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும்லன்னு நான் ஆன்மீகத்தை வச்சே சொல்கிறேன். நவக்கிரகங்கள் இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா 9 நவக்கிரகம் இருக்கும் இல்லையா, சூரியன் இருக்கும், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய், புதன் எல்லாமே இருக்கும். அப்போ சூரியனுக்கு ஒரு மனைவி வச்சுருப்பாங்க, சந்திரனுக்கு மனைவி ரோஹிணின்னு எழுதியிருக்கும் பெரிய கோவில்கள் எல்லாம். அப்போ சந்திரன் ஆணாக இருக்க போய் தானே அவருக்கு மனைவின்னு ரோஹிணின்னு ஒருத்தியை வச்சிருக்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் நிலா என்பது ஆண் தான் அப்படின்னு இருக்கிறார். கண்ணதாசன் மிரண்டுட்டார். வேற என்னப்பா 3வது பாயிண்ட் வச்சிருக்கிறார், நான் விஞ்ஞான ரீதியாகவே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கார். என்ன சொல்லு அப்படின்னு இருக்கிறார். பொதுவாக மலர்தல் அப்படிங்கிறது பெண்மைக்கு உரியது, ஒளி என்பது ஆண்மைக்கு உரியது.
இப்போ சூரியனை பார்த்த உடனே தாமரைப்பூ மலரும், நிலாவை பார்த்த உடனே அல்லிப்பூ மலரும், மின்னலை பார்த்த உடனே தாழம்பூ மலரும். இதுதான் நம்முடைய விஞ்ஞான அறிவியல். அப்போ நிலாவை பார்த்து அல்லி மலர்கிறது என்றால் நிலா ஆணாக இருப்பதால் தான் அது மலர்விக்கிறது, இது மலர்கிறது அப்படின்னு இருக்கிறார். எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கு 2 பெரிய கவிஞர்கள் ஒரே இடத்துல உட்காந்து படத்திலேயே வராத ஒரு பாட்டுக்காக இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறாங்க. இதை வாலி பதிவு செய்திருக்கிறார். அப்போ எவ்வளவு ஒரு அழகான சகஜமான ஒரு பாவனை நம்ம பெரியவங்க கிட்ட இருந்தது. இன்னைக்கு 2 ஒரே திறமை உள்ளவங்கள்ட்ட நீங்கள் மேடையில் நின்று பேச வைக்க முடியுமா? பேச வைக்கும் போது முடியுமா? பக்கத்தில் உட்காந்தாலே அவ்வளோதான். அவர் வந்ததுக்கப்புறம் நான் வர்றேன், அவர் போனதுக்கப்புறம் நான் வர்றேன், அவ்வளவு ஈகோ. ஆனால் அன்னைக்கு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நாம் எல்லாருமே தமிழ் சான்றோர்கள் என்கின்ற விதத்தில் எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு அழகான சூழல் அன்றைக்கு இருந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதை பார்த்தா தெரியும்? இந்த புத்தகத்தை படித்து பார்த்தா தானே தெரியும். வாலி அவர்கள் நினைவு நாடாக்கள்னு எழுதியிருக்கிற புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா நாம் என்னென்னலாம் படம் பார்த்தோம், அதில் நமக்கு தெரியாத சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை அவ்வளவு அழகாக எளிமையாக பதிவு செய்திருக்கிறார். அதில் வந்தது தான் இந்த நிலா சார்ந்த விவாதம். அதனால் நிலா தலைப்பை தானே வச்சுருக்குறோம், இதையும் கூட சேர்த்துருவோம் அப்படின்னு இதையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அப்புறம் நிலா பற்றி நிறைய கட்டுக்கதைகள் வேற நம்ம ஊரில் உழவுது. அதை மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாகவே ஸ்கூல் காலேஜ்லலாம் எங்கள் மக்கள் சொல்லுவாங்க. நானே அது கட்டுக்கதைன்னு தெரியாமல் நானே 4-5 இடத்துல அதை சொல்லி பயங்கரமாக எல்லாரையும் நான் ஊக்குவிச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் தான் நிலாவுக்கு போனாங்க, கரெக்டாக? ஆனால் நிலாவில் கால் பதிச்சவர் யார்? ஆம்ஸ்ட்ராங். ஆனால் ஒரு கட்டுக்கதை என்ன வரும் அப்படின்னா, ஆல்ட்ரின் தான் நிலாவில் இறங்க வேண்டியவர், ஆம்ஸ்ட்ராங் கூட துணைக்கு போனவர், அவர் கப்பல் படை தளபதி, இவர் தான் விமானத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்ச பைலட்டு, இவர் தான் நிலாவில் நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. 2 பேரும் அந்த விண்கலத்தில் ஏறி நிலாவில் இறங்கிட்டாங்க. இப்போ கீழே அவங்க நாசாவிலேருந்து தகவல் வருது, பைலட் ஃபர்ஸ்ட். அப்போ ஆல்ட்ரின் இறங்கணும். இது கதை, கட்டுக்கதை. ஆல்ட்ரின் இறங்கணும், அவருக்கான கதவு திறக்குது. அவர் பயந்து போயிட்டார். ஒருவேளை இந்த மண் எப்படிப்பட்ட மண் நம்மளுக்கு தெரியாது, இதனை நம்ம திரும்புவோம்னா நிலாவில் இருக்கிற மண் எப்படி இருக்குன்னு தெரியாது. புதை மணலாக இருந்து நம்மளை உள்ளே இழுத்துருச்சுன்னா, எரிமணலாக இருந்து நம்ம காலை வச்சோடனே நம்மளை எரிச்சிருச்சுன்னா என்ன செய்யணும்? 1 செகண்ட் தயங்கி இருக்கிறார். இப்போ அடுத்த கட்டளை வந்துருச்சு பூமியிலிருந்து, கோ பைலட் நெக்ஸ்ட். படக்குன்னு ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சிட்டார். இப்போ நிலாவில் கால் பதித்த முதல் மனிதன் என்கின்ற வரலாற்று சுவட்டை ஆம்ஸ்ட்ராங் தட்டி சென்று விட்டார். இந்த வாய்ப்பை தவறவிட்டதை நினைத்து நினைத்து நொந்து பைத்தியம் பிடித்து ஆல்ட்ரின் இறந்து போய்விட்டார். இப்படின்னு ஒரு கதை வாட்ஸ்அப்பில் சுற்றி வந்து, நாங்களும் ரொம்ப நல்லா இருக்குதே, வாழ்க்கையில் நீங்கள் 1 நொடி தயங்குனீங்கன்னா, 1 அடி எடுத்து வைக்க தயங்குனீங்கன்னா வரலாற்றில் உங்கள் சுவட்டை பதிக்க முடியாமலேயே போய்விடும் அப்படிலாம் நிறைய இடத்துல சொல்லி, அப்புறம் பார்த்தா எங்களை விட பெரிய பேச்சாளர்கள்லாம் எங்களை கூப்பிட்டு சப்பு 4 அடி விட்டு என்னென்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள், அவ்வளோ பெரிய விஷயம் நிலாவுக்கு மனிதன் போகிறதுங்கிறது பெரிய விஷயம், அதில் போய் அப்படி அல்பத்தனமாக நீ இறங்காட்டி நீ இறங்குன்னா சொல்லுவாங்க. அது 1000 முறை ஒத்திகை பார்க்கப்பட்டு 1000 முறை நிகழ்த்தப்பட்டு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கணுங்கிறது தான் விதி, அவர் தான் இறங்கினார். அதனால் இப்படி மாற்றி போட்டு குழப்பி மக்களையும் ஒரு வழி ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிலா சார்ந்து இப்படி அறிவியல் பூர்வமாகவே கட்டுக்கதைகளும் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கூட அந்த கதை நல்லா தானே இருக்குது. ஒரு மனுஷன் தயங்கக்கூடாது, 1 அடி முன்னாடி போகணும், 1 நொடி மற்றவங்களை காட்டி நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற அந்த கட்டுக்கதை கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது. இன்னொன்று ஒரு ஆச்சரியம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. டைட்டானிக்னு ஒரு படம் வந்ததில்ல, வந்ததா இல்லையா? அந்த படம் எல்லாம் விரட்டி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நம்ம அதிகமாக பார்த்த ஒரு ஆங்கில படமாக இருந்தால் அது டைட்டானிக்காக தான் இருக்கும். குடும்பத்தோடு பார்த்த ஒரு ஆங்கில படமாக இருந்தால் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து அவ்வளவு எல்லாரும் அந்த ஆசையாக அந்த படத்தை பார்த்தாங்க. அந்த ரோஸ் ஜாக் அது மாதிரிலாம் டிஷர்ட்லாம் போட்டுட்டு நம்ம தெருவில் ஆம்பளை பசங்கள்லாம் சுற்றுனாங்க. என்னதுங்களே, ஜாக் ரோஸ் தானே? ஆமாம், படம் எடுத்தவோ ஒரு கேமரூன். அந்த படத்தில் வர்ற அந்த சீனெல்லாம் நம்ம தமிழ் படத்தை எல்லாம் வச்சு எச்சு துப்பியெல்லாம் விளையாடிக்கிட்டு அந்த படத்தை அவ்வளோ ரசித்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஆக்சுவலாக அந்த டைட்டானிக் அப்படிங்கிற கப்பல் தண்ணியில் மூழ்கி பனிப்பாறையில் மோதி உடஞ்சி மூழ்கி 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த டைட்டானிக் மூழ்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, வாசித்திருப்பீங்க. அந்த டைட்டானிக்குங்கிற அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ளே மூழ்கினதுக்கும் அதுலேருந்து ஒரு 1500 பேர்கிட்ட இறக்குறதுக்கும் யார் காரணம் தெரியுமா?
யார் காரணம் தெரியுமா? பனிப்பாறை தான் காரணம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது ஒரு காரணம். உண்மையான காரணம் என்ன என்று டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த இயற்பியலாளர் டொனால்டு ஆல்சன் அப்படிங்கிறவர் பதிவு செய்திருக்கிறார். நிலாவும் ஒரு காரணம். டைட்டானிக் கப்பல் கவுந்து போகிறதுக்கு யார் காரணம்? வானத்தில் இருக்கிற நிலாவும் காரணம். அவர் அதை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறார். 1912 ஜனவரி 4 இதுவரைக்கும் பூமியிலேயே 1400 வருஷங்களாக நடக்காத ஒரு அதிசயம் நடந்திருக்கு. திடீர்னு விண்கல் ஒன்று பெறப்பட்டு வருதுமாங்க, நம்ம பூமியை நோக்கி அது வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாரும் குப்புறப்படுங்கள் அப்படிலாம் சொல்லி பயங்காட்டுவாங்க. பிறகு அது கடலில் போய் விழுந்துருச்சு அப்படின்றவாங்க. இது மாதிரி பூமிக்கு வந்த ஆபத்தெல்லாம் நிறைய மாறி போயிருக்குல்ல. 1400 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு அதிசயம் அந்த வருஷம் நடந்திருக்கு. 1912 ஜனவரி 4 என்னன்னா, நிலா பூமிக்கு ரொம்ப 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 பக்கத்தில் வந்திருக்கு. நிலா பூமிக்கு ரொம்ப 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 பக்கத்தில் வருது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. பௌர்ணமி அப்போ கடல் பொங்கும் பார்த்துருக்குறீங்களா? பௌர்ணமி அப்போ அலை வந்து ரொம்ப அடிக்கும். எங்கள் பௌர்ணமி அப்போல்லாம் கடல் பக்கம் போகாதீங்க, கரைக்கிட்ட நிற்காதீங்க, ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருக்குறோம்ல. இன்னும் கூட நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, பௌர்ணமி அன்னைக்கு அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? நிறைய வீடுகளை அவங்கள கட்டி வச்சுருவாங்க, இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருவாங்க. என்ன காரணம்? நிலாவுக்கு மதின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ அந்த மதி, அதில் நடக்கிற ஒரு சின்ன மாறுதல் சில மனிதர்களுடைய மதியையே மயக்கி விடுகிறது அப்படின்னு ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே டைட்டானிக்கு வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அன்னைக்கு நிலா பூமிக்கு மிக 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 அருகில் வந்ததுனால கடல் வழக்கத்தை விட அதிகமாக பொங்கி வட துருவத்தில் இருக்கிற பனிப்பாறை மிக வேகமாக நகர்ந்து அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இந்த கப்பல் எப்போ வருதுன்னா 1912 ஏப்ரல் 15 கரெக்டாக 3 மாதம் கழித்து அந்த வழியாக கப்பல் வருது. அந்த வட துருவத்தில் இருக்கிற பனிப்பாறை டிசம்பரில் இந்த பக்கம் வர வேண்டியது இந்த நிலா கடல் அலையினுடைய ஆதிக்கத்தினால மிக வேகமாக நகண்டு இந்த கப்பல் வர்ற பாதைக்கு வந்துருச்சு. அதை எதிர்பார்க்காததுனால அந்த கப்பல் ஓட்டுற கேப்டன் அந்த பனிப்பாறையில் மோதி கப்பல் 2 உடைஞ்சி டைட்டானிக் கப்பல் மூழ்கி போச்சு. இப்போ கப்பல் மூழ்கினதுக்கு நிலாவும் ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கும் என்று அந்த ஆய்வாளர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். எங்கே இருக்கிற நிலா எங்கே வந்து வேலையை காமிச்சிருக்கு பாருங்க. நாம் நினைக்கிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நிலா இருக்குன்னு. ஆனால் அந்த நிலா இங்கே எவ்வளவு மாற்றங்களை, சில குழப்பங்களை கூட உண்டு பண்ணி இருக்கிறது என்றால் நிலா அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிலாவை வச்சு தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தன் பயங்கரமாக மது அருந்திட்டு போயிருக்கிறார் ரோட்டு வழியாக. இன்றைக்கி நிறைய ஆங்கிலம் பேசுகிறவங்க யாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் ஆங்கிலம் அதிகம் பேசுவாங்க. ஒன்று வெளிநாட்டுக்காரங்க, இன்னொன்று பாரில் குடித்தவங்க. இவங்க தான் அதிகமாக ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அவர் அப்படியே ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு வர்றாரு. தெருவே அங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. உடனே இவர் வந்தவர் கிணத்தை எட்டி பார்த்துருக்கிறார். அன்றைக்கி பௌர்ணமி. கிணத்துக்குள்ளே நிலா இருந்திருக்கு. ஐயையோ, நிலா கிணத்துல விழுந்துருச்சு, யாராவது காப்பாற்றவாங்கன்னு கதறி இருக்கிறாரு, அழுது இருக்கிறாரு, உருண்டுருக்கிறார். அவன் கிடக்கிறான் குடிகாரன்னு எல்லாரும் பேசாமல் போயிட்டாங்க. இவரால் தாங்க முடியல. ஒரு குடிமகனுடைய கடமை என்ன? இப்படி ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், ஒருத்தனும் துணைக்கு வர மாட்டேங்கிறாங்க, நான் காப்பாற்றுறேன் நிலாவை அப்படின்னு ஒரு பெரிய கயரை எடுத்துகிட்டு வந்து கிணத்துக்குள்ளே போட்டிருக்கிறார். போட்டு எப்படியாவது இதை பிடிச்சிக்கோன்னு இழுக்கிறாரு. அது எங்கே பிடிக்கும்? பல தடவை உள்ளே போட்டு எடுக்கும் போது ஏதோ ஒரு செடியில் மாட்டிக்கிச்சு அந்த கயிறு. இழுத்து பார்த்துருக்குறான். நிலா கயிறை பிடிச்சிக்கிச்சு. ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோ, அண்ணன் உன்னைய காப்பாற்றுறேன் வேகமாக இழுத்துருக்கிறாரு. அந்த செடி அந்து போய் அப்படியே மட்டமல்லாக்க விழுந்துருக்கிறார். உளுந்த உடனே வானத்தில் பார்க்குறாரு நிலா. அப்பா, உன்னைய காப்பாற்றிட்டேன். நான் மட்டும் வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இனிமேல் அங்கிட்டு நடமாடும் போது கிணறு குளம்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துப்போ. நீ பாட்டுக்கு பகீர்னு உள்ளே விழுந்துடுற, எவனாவது வந்தால் நான் காப்பாற்றுறதுக்கு நான் இருக்க போய் உன்னைய காப்பாற்றிருக்கேன். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் இந்த உலகத்தில்? இந்த உலகமே ரொம்ப சுயநலம் பிடிச்ச உலகமாக இருக்குன்ட்டு அவர் போனாராம். தென்கட்சி சுவாமிநாதன் சொல்வார், இப்படித்தான் பல பைத்தியங்கள் தன்னால் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உளறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நம்ம நிலாவும் ஒரு ஹீரோயின் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிலா பற்றி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்திலே ஒன்று சொல்லிடலாமா? நீங்கள் அபிராமி அந்தாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிராமி பட்டர்னு ஒருத்தர் திருக்கடையூரில் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப மூழ்கியவர். ஒரு கட்டத்தில் அப்படியே அபிராமிக்கு ஒரு அடிமையாகவே மாறிடுறார். தன் பேரையே அபிராமி பட்டர்னு மாற்றிடுறார். என் நேரமும் கோயிலுக்குள்ளேயே உட்காந்து அபிராமிங்கிற அந்த அழகான அம்பாளையே நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறார்.
அப்போ நம்ம தஞ்சாவூர் எல்லாத்தையுமே சரபோஜி மன்னர், மராட்டியத்தை சேர்ந்தவர், அவர் தான் ஆட்சி செய்கிறார். அவர் அங்கே காவிரி பூம்பிட்டத்தில் நீராடிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு உள்ளே வர்றார். இவரை பிடிக்காத 4-5 பேர் இருப்பாங்களே ஊரில், யாராவது நிம்மதியாக இருந்தால் பிடிக்காதவங்க 4-5 பேர் இருப்பாங்கள்ல. இவன் என்னடா வீட்டு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் எந்நேரமும் உட்காந்து அபிராமி அபிராமின்னு கமலஹாசன் மாதிரி புலம்பிகிட்டே இருக்கிறான், இவன் எப்படி நிம்மதியாக இருக்கலான்ட்டு போட்டு கொடுக்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்களே. அரசர்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்கள் அவன் எந்திக்கலை, உங்களுக்கு வணக்கம் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சாமி கும்பிட்டுட்டு வந்து, இவர் இங்கே என்னவா இருக்கிறார், இந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் சொல்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு அவரை தட்டி கேட்குறார். அன்னைக்கு அமாவாசை திதி. ஆனால் இவர் மனசுக்குள்ளே பூரா யார் இருக்கிறா, அன்னை அபிராமி இருக்கிறாங்க. உடனே அந்த முழு நிலவு மாதிரி அம்பாள் முகத்தை நினச்சிக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு இவர் என்ன சொல்லிடுறாரு, இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றார். மன்னர் பிடிச்சிக்கிட்டார். கூட இருக்கவர் சொல்கிறார், பார்த்தீங்களா அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமிங்கிறார். இப்போ பௌர்ணமி என்ன சொல்லுவார் இவருக்கு நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும், கோவிலுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறார். உடனே அவரை அந்த ஊரி மாதிரி ஒன்று கெட்டி, இன்னைக்கு நைட்டு பௌர்ணமி வரலைன்னா உடனே இந்த ஒவ்வொரு இதாக வெட்டி தீயில போட்டுருவோம் அப்படின்றாங்க. அந்த சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம்ல, அவர் அந்த சுப்பையான்னு நினைக்கிறேன், அவர் தான் அபிராமி பட்டராக நடிச்சிருப்பார், பயங்கரமாக நடிச்சிருப்பார். அந்த காலத்து மனிதர்கள் மாதிரிலாம் இன்றைக்கி நடிக்கிறதுக்கு ஆளே இல்லைல்ல. பாரதியாராவும் அவர் தான் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பார். உடனே அவர் நின்று உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு பாட்டாக பாடுவார். 79ஆவதா ஒரு பாட்டு பாடுவார், விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படின்னு பாடின உடனே அம்பாள் என்ன பண்ணுவாங்க, காதில் போட்டிருக்கிற மகர குழையை கலட்டி அப்படி வீசி எரிஞ்சிருவாங்க. எரிஞ்ச உடனே அந்த தோடு நிலாவாக வந்துடும். அப்போ ஒரு பக்தன் கேட்டால் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கூட அது பௌர்ணமியாக மாறும் அப்படின்னு 100 பாட்டை சொல்லி அவர் முடிப்பார்னு அந்த புராண கதை முடியும். ஆனால் நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன், அது அன்பாளுடைய ஆற்றலோ இல்லையோ, ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக உங்கள் மனசுக்குள் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொன்னால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நிறைய ஆங்கில புத்தகங்கள், தி சீக்ரெட்னு ஒரு புத்தகம், ரகசியம்ங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சிங்கன்னா உங்கள் ஆள் மனசுக்குள்ளே, அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பதிவு செய்கிறீங்களோ அது நிச்சயம் ஒரு நாள் பழிக்கும். அதனால தான் சின்ன குழந்தைங்க பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க காதுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ அதை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க காதுக்குள்ளே, பாப்பா இந்த சேட்டை பண்ணக்கூடாது, தம்பி நீ இந்த மாதிரி படிக்கணும், நீ இப்படி நடந்துக்கிடணும்னு டெய்லி காதுக்குள்ளே குழந்தைகள்கிட்ட பேசுங்கன்னு மனவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ஆள் மனசுக்குள்ளே போய் அது ஒவ்வொரு நாள் உட்காருமா. அப்போ அவங்க முழிச்சு வரும்போது அவங்களை அறியாமையே அந்த வார்த்தைகள் அவர்களை வழி நடத்தும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம ஆள் மனசில் எதை உண்மையாக நம்புகிறோமோ அது நமக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக தரும். இப்போ நம்பிக்கைன்னு சொன்னதுனால சொல்கிறேன், ஏன்னா நமக்கு 9 நாள் பூஜையெல்லாம் நடந்திருக்கு, ஆயுத பூஜையெல்லாம். அதுக்கு கல்விக்கு அதிபதியெல்லாம் 3 நாள் சரஸ்வதியை கொண்டாடுற வழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. நம்ம மயில்சாமி அண்ணாதுரை இருக்கிறார் இல்லையா, அவர் தமிழ் வழியில் படித்தவர், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஆனால் இந்திய விஞ்ஞானத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்தார். நம்ம விண்கலம் நிலாவுக்கு போகிறதுல அவர் ரொம்ப முக்கிய பங்கேற்று இருந்தார். அவர் தன்னுடைய வெற்றியை பற்றி ஒரு வரி சொன்னார். கல்வி எவ்வளோ முக்கியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நான் தமிழ் வழியில் படித்தவன், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவன், கல்வி என்னை கரையில் மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை கொண்டு போய் சேர்த்தது. அவர் படித்த படிப்பு எங்கே கொண்டு சொல்லுவோம்ல, படிச்சிருப்பா எப்படியாவது கரை சேர்ந்துருவேன் அப்படிதானே பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். ஆனால் அவரை எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு, கல்வி நிலா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆங்கில வழியில் படிக்கிறது தான் வெற்றி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, இந்த மண்ணில் சாதித்த எல்லா பெரியவர்களும் தமிழ் வழியில் கற்றவர்கள் தான், அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான். அப்துல் கலாம் ஐயாவிலிருந்து எல்லாருமே இந்த தமிழ் வழி கல்வியை கற்றுத்தான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை அவங்களுக்கு நம்ம கற்றுத்தரணும். ஒரு அழகான அழகியல் தத்துவத்தை இந்த நிலாவை வைத்து தாகூர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. நம்ம அந்த அற்பத்தனமான விஷயம் எப்படி நம்மளை ஜெயிக்க விடாமல் தடுக்குதுன்னு அறிவுறுத்தத்தில் பார்த்தோம்ல, அது மாதிரி தாகூர் வாழ்க்கையில் ஒன்று நடக்குது. ஒரு நல்ல பௌர்ணமி இரவு, நதிக்கரை, ஒரு படகு வீடு. எவ்வளோ கவிஞர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். நம்ம பாரதிக்கு இதெல்லாம் கொடுத்தே வைக்கல, அவன் காணி நிலம் வேண்டும் பராசத்தின்னு வேண்டிகிட்டே செத்து போயிட்டான். ஆனால் தாகூருக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு நதிக்கரை, முழு நிலவு நாள், படகு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு மெழுகுவர்த்தியை பொருத்தி வச்சு ஒரு தத்துவ விஞ்ஞான புஸ்தகம் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறார். ரொம்ப சிக்கலான அந்த புத்தகம்.
அதை வாசித்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு புரியவே இல்லை, மனசே ரொம்ப குழப்பமாக இருக்குது. அவரால் எழுதவும் முடியல, படிக்கவும் முடியல. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு மெழுகுவர்த்தியை ஃபோன் ஊதிட்டு நிமிர்ந்து பார்க்குறார். இப்போ மெழுகுவர்த்தி அணைச்ச உடனே முழு நிலவின் ஒளியும் கதவு வழியாகவும் ஜன்னல் வழியும் அப்படியே அந்த அறை முழுக்க நிரம்புது. இவ்வளவு நேரம் அந்த மெழுகுவர்த்தி அதை தடுத்து வச்சுருந்துருக்குது. மெழுகுவர்த்தி ஒளியில் இது உள்ளே வர முடியாமல் இருந்திருக்கு. மெழுகுவர்த்தியை அணைத்தவுடன் நிலவு ஒளி அந்த அறை முழுக்க வந்து விட்டது. வெளியில் அந்த நிலாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் மனசுக்குள்ள அத்தனை கற்பனைகளும் கவிதைகளும் உதிக்கிறது. வேகமாக உட்காந்து எழுதுகிறார். பின்குறிப்பாக ஒன்றை எழுதுகிறார். ஒரு சின்ன மெழுகுவர்த்தி இவ்வளவு பெரிய நிலவின் ஒளியை மறைத்திருந்தது. நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் சின்ன சின்ன அல்ப சந்தோஷங்கள் மிகப்பெரிய வெற்றியை காண முடியாமல் தடுத்து விடுகிறது. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த மெழுகுவர்த்தி நிலாவையே மறைச்சிக்கிட்டு இருந்திருக்குது. அப்போ அதை அணைச்ச உடனே அந்த நிலா தன்னை போல் உள்ளே வந்திருக்குன்னா, நாம் இது மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்களில் நம்ம நேரத்தை, நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணத்தை செலுத்தி கொண்டிருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை நம்மால் அடைய முடியாது. மொபைலை குனிந்து பார்த்து கொண்டே இருந்தால் நிலாவை எப்படி நிமிர்ந்து பார்க்க முடியும்? இப்போ நிலாவை நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் மொபைலிருந்து நம்ம தலை நிமிரணும். நம்மை தலை நிமிர வைப்பதற்கு அந்த நிலா ஒரு துணையாக இருக்கும் என்று இந்த நாளில் நாம் நம்ப வேண்டும். இப்போ இலக்கியத்திலிருந்து ஒன்று பார்த்துருவோம். இப்போ நம்ம ஊர் அதியமான் ஊர். கடையேழு வள்ளல்களில் அதியமான் ஒருத்தர், அப்படி தானே? கடையேழு வள்ளல்கள் இன்னொருத்தர் முக்கியமானவர் இருக்கிறார். ரொம்ப முக்கியமானவர் யார்? பாரி வள்ளல். பரம்பு மலையை ஆண்ட பாரி வள்ளல். அவர் என்ன பண்ணார்? முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டார் இல்லையா? ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். நம்ம தமிழில் நீங்கள் நினச்சி ருசிகரமாக ஆச்சரியப்படுற விஷயம் நிறைய இருக்குது. இந்த 7 பேர் இருக்கிறாங்களா, கடையேழு வள்ளல்கள், பாரி, ஓரி, காரி, அதியன், ஆய் அண்டிரன், நள்ளி, இன்னொருத்தர் யாருங்க? பேகன். அந்த 7 பேருமே பேரரசர்கள் கிடையாது. சேர, சோழ, பாண்டியன் தானே பேரரசர்கள். இவங்க 7 பேருமே பேரரசர்கள் கிடையாது, குறுநில மன்னர்கள். ஆனால் இவங்களைத்தான் நம்ம தமிழ் வள்ளல்கள் என்று கொண்டாடுகிறதை தவிர சேர, சோழ, பாண்டியனை கொண்டாடலை. ஏன்? அவங்க யாருக்கும் கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க. நிறைய செல்வம் வைத்து குறையாக கொடுப்பவனை விட குறைவான செல்வத்தை வைத்து அதிகமாக கொடுக்கிறவனைத்தான் எங்கள் மொழி கொண்டாடும். எப்பேற்பட்ட மொழி பாருங்க. இவங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் அதை அவன் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்துருக்கிறான்னா இவன் தான் ஏன் கொண்டாடப்பட வேண்டியவன் என்று நம்முடைய தமிழ் முன்னோர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான மன்னன் பாரி. பாரி போரில் வஞ்சகத்தால் இறந்து போயிடறான். அவனை வீரத்தால் ஜெயிக்க முடியாத சேர, சோழ, பாண்டியர்கள் 3 பேருமே என்ன பண்ணுறாங்க? 3 பேரும் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி செய்து பாரியை கொன்றுறாங்க. இப்போ இது மாதம் நடக்குது. இப்போ அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அனாதையாக நிற்கிறாங்க, அங்கவையும் சங்கவையும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்தில் அப்படி பெரிய இடத்துல இருந்துட்டு டக்குன்னு அவங்க நிலைமை தடுமாறி கீழே வரும்போது யார் துணைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு சொந்தக்காரங்களும் வரமாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் ஒரே ஒரு நல்ல நண்பனோட பழகிருந்தீங்கன்னு வைங்களேன், அவன் தான் வந்து நிற்பான். அப்படி ஒரு நண்பனை பாரி சேர்த்து வச்சிருந்தார். யார்? கபிலன் என்கின்ற ஒரு தமிழ் புலவர். அவர் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் பாரி இழந்து, பரம்பு மலையை இழந்து, எல்லாரும் இறந்து போன பிறகு இந்த 2 பிள்ளைகளையும் கையோடு அழைச்சிட்டு வந்து தன் வீட்டில் வச்சிருக்கிறார். 1 மாதம் ஆயிடுச்சு. அன்னைக்கு பௌர்ணமி. புறநானூற்றில் இந்த பாடல் வருகிறது. பாரி மகளிர் இந்த 2 பேரும் சேர்ந்து எழுதின பாட்டு. பௌர்ணமி நிலா வருது. அக்காவும் தங்கச்சியும். ஒரு புலவர் வீடு எப்படிங்க இருக்கும்? ஒரு சாதாரண வீடு. அது வரைக்கும் அவங்க அரண்மனையில் இருந்தாங்க. யார் வந்தாலும் வாரி வாரி கொடுக்குற பாரியின் புதல்விகளாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அகதியா, யாருமே இல்லாத அனாதையா அந்த புலவர் சாப்பாடு கொடுத்தாதான் அவங்களுக்கு சாப்பாடே. அப்படி ஒரு சூழலில் அக்காவும் தங்கச்சியும் உட்காந்துருக்குறாங்க. வானத்தை பார்க்குறாங்க. பௌர்ணமி. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு பாட்டு எழுதுகிறாங்க. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் என் தந்தையும் உடையேம், எம் குன்றும் பிறர் கொளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார், யாம் என் தந்தையும் இளமே. போன பௌர்ணமிக்கு பரம்பு மலையே எங்களுக்கு சொந்தமாக இருந்தது. எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தார். நாங்கள் அவ்வளவு கொண்டாட்டமாக இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் 3 வேந்தர்களும் சேர்ந்து ஏமாற்றி எங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க. எங்கள் பரம்பு மலையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்ககிட்ட மலையும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை, இந்த நீலா மட்டும் இருக்குது. இந்த பெண்களுடைய துயரம் பாருங்களேன்.
எதை அடிப்படையாக வச்சு அதை எழுத முடியுது? போன பௌர்ணமிக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம், எங்கள் அரண்மனையில் இருந்தோம், கம்பீரமாக இருந்தோம், எங்கள் அப்பா இருந்தார். இந்த பௌர்ணமிக்கு எல்லா செல்வமும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை, அவங்க ஏமாற்றி கொண்டுட்டாங்க. ஒரு துயரத்தை பதிவு செய்வதற்கு கூட நிலா என்கின்ற இயற்கை நம் முன்னோர்களுக்கு அவ்வளவு துணையாக இருந்தது. நிலா என்பது வெறும் ஒரு செயற்கை, ஒரு கோள் இல்லை, துணைக்கோள் இல்லை, அது ஒரு நினைவு. இங்கே நினச்சி பாருங்கள், சின்ன பிள்ளையில நம்ம அப்பா கையை பிடித்து கொண்டு நம்ம நடக்கும்போது அப்பா காமிச்சிருப்பார், நிலா பார்த்தியா எப்படி இருக்கு பாரு வட்டமா, அது இதுன்னு கேட்டு அழக்கூடாது சரியா, அப்பா உனக்கு நிலாவே ஒரு நாள் வாங்கி தருவேன் சொல்வார். அப்பா பொய் தான் சொல்வார், ஆனால் நம்ம நம்புவோம். நம்ம அப்பா நினச்சா எதை வேணாலும் வாங்கி தருவார், நம்ம அப்பா பெரிய ஆள். ஆனால் இன்னைக்கு அப்பாவால் அதை வாங்கி தர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் கூட அப்பா பக்கத்தில் இருக்கும்போது இந்த நிலாவின் அழகு எப்படி இருந்தது. இன்னைக்கு அப்பான்னு ஒரு மனிதர் நம்ம கூட இல்லாத போது நிலா இருக்கிறது, அப்பா இல்லையே என்கின்ற ஏக்கம் நமக்குள்ள வருகிறதா இல்லையா? இப்போ நிலா என்பது வெறும் பொருள் இல்லை, அது ஒரு நினைவு. எல்லாரோடையும் சேர்ந்து அம்மா நமக்கு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க நிலாவை காமிச்சு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் நிலா வருகிறது, சாப்பாடு ஊட்டின அம்மா இல்லை. கூட நம்ம அண்ணன் தங்கச்சிகள்லாம் நேரம் இருந்தாங்க. இன்னைக்கு நிலா இருக்கிறது, அண்ணன் தங்கச்சிகள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு சொத்துக்காக, ஒரு சின்ன சண்டைக்காக, ஒரு சின்ன நகைக்காக, ஒரு சின்ன வார்த்தைக்காக இன்னைக்கு நம்மை பிரிந்து போய்விட்டார்கள். அப்போ நிலாவை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? இந்த நிலா வந்துருச்சு, ஆனால் அந்த உறவு நம்மை விட்டு போய்விட்டது, அந்த நினைவு நமக்குள்ளே வருகிறது இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனைக்காக இவங்களெல்லாம் தொலைச்சிட்டோமே, ஆனால் நிலா திரும்ப வந்துருச்சே. நிலா மாதிரி போனவங்களும் திரும்பி வந்துட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். மாதம் மாதம் நிலா வர்ற மாதிரி அந்த நிலாவை ரசிக்கும் போது நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே திரும்ப வந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானதாக மாறும் என்கின்ற ஒரு ஏக்கத்தை அந்த நிலா கொண்டு வந்து தருகிறதா இல்லையா? சின்ன வயசில் நண்பர்களோடெல்லாம் சேர்ந்து தான் விளையாடி இருப்போம் அந்த நிலாவுக்கு முன்னாடி. இன்னைக்கு நிலா இருக்கிறது, அந்த நண்பர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரில. வாட்ஸ்அப்லேயும் தேடி கண்டுபிடிக்க முடியல, ஃபேஸ்புக்லேயும் தேடி கண்டுபிடிக்க முடியல, எங்கே போனாங்க